சாய்ராம் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கேதார்நாத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வந்து ராமேஸ்வரத்தில் குளிப்பார். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா துவாரகையில் போய் தன்னுடைய கிங்டமை ரூல் பண்ணுவார். அதுக்கடுத்து அவர் வந்து பார்த்திங்கன்னா பூரி ஜெகநாத்தில் வந்து உணவு சாப்பிட போவார். அதுக்கடுத்து பத்ரிநாத், உத்தரகாண்டில் இருக்கிற பத்ரிநாத்தில் போய் தூங்க போவார் அப்படின்ற இதுதான் ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய வரைபடம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, 4 மூலையில் இந்த இடங்களை தான் சார்தாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ரியல் சார்தாம். இங்கே யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்க வந்து முக்தி அடைவாங்க அப்படின்றது வந்து முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் கேதார்நாத்துக்கு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா 5 பிரயாக் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, ருத்ர பிரயாக், தேவ் பிரயாக், சோன் பிரயாக்னு சொல்லி 5 பிரயாக் இருக்குது. கேதார்நாத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எங்கே போவோம்னா தேவ் பிரயாக் அப்படின்ற இடத்த கடந்து தான் போவோம். இந்த இடம் தான் தேவ் பிரயாக். இந்த தேவ் பிரயாக் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேவ் பிரயாக்ல வந்து 2 நதி வந்து சங்கமிக்குது. அந்த 2 நதி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மந்தாகினி அப்படின்ற நதி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அலகந்தா அப்படின்ற 2 நதி வந்து இங்கே வந்து தான் சங்கமிக்குது. இந்த 2 நதி சங்கமிக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா பார்க்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நதி வந்து பார்த்தீங்கன்னா பியூராக நல்ல ஒயிட்டாக இருக்கும். இன்னொரு நதி வந்து பார்த்திங்கன்னா கேதார்நாத் வழியிலேருந்து வருது. அந்த நதி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வருங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பியூர் ஒயிட் கலரில் வரும், இன்னொரு நதி வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனிஷ் கலரில் வரும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 5 பிரயாக் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தேவ் பிரயாக் அடுத்து நம்ம வந்து ருத்ர பிரயாக் போவோம். ருத்ர பிரயாக் அதுக்கடுத்து சோன் பிரயாக் போவோம். சோன் பிரயாக்லேருந்து கௌரிகுண்ட் அப்படின்ற இடத்துக்கு போவோம். கௌரிகுண்டில் இருந்து தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேதார்நாத் போக முடியும். ஆனால் போகிற வழியிலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேவ் பிரயாக் அப்படின்ற இந்த சங்கமம் ஆகிற இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. அந்த 2 நதி மந்தாகினி, அலகந்தா, இந்த 2 நதியும் சங்கமிக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம் கண்குளிர நல்லா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீராடிட்டு நம்ம போகலாம். இங்கே வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் 5 பிரயாக் இருக்குன்னு சொன்னேன். இந்த 5 பிரயாகும் பார்த்திங்கன்னா நதிகள் வந்து சங்கமிக்கிறது தான். இந்த எல்லா நதிகளும் கடைசியில் சங்கமிக்கிறது வந்து கங்கை. ஏன்னா இந்த எல்லா நதிக்கும் சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா கங்கை. அதனால் இங்கே 5 பிரயாகில் சங்கமிக்கிற எல்லா நதிகளும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சிஸ்டர் கங்கையில் போய் தான் கலந்துருவாங்க. அப்படி ஒரு முக்கியமான ஸ்தலம் இந்த ஸ்தலம். எல்லாரும் கேதார்நாத்துக்கு போவாங்க. நம்ம கேதார்நாத்துக்கு போகிறப்போ என்னென்னலாம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம முழுக்க சொல்ல போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள இந்த நதி வந்து பார்த்திங்கன்னா பத்ரிநாத் வழியாக வருது. இந்த நதி வந்து பார்த்திங்கன்னா பியூர் கிறிஸ்டலாக வரும். இதுக்கு அப்படியே இந்த லெஃப்ட் சைடில், நம்மளுடைய லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனிஷ் கலரில் வரும். இப்போ அந்த நதியை நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பியூர் க்ளீனாக வரும், லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனிஷ் கலரில் வரும். ஸோ இந்த 2 நதியும் சங்கமிக்கிற இந்த இடம் தான் தேவ் பிரயாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீராடிட்டு இந்த இடத்துல இந்த நதியை வணங்கிட்டு அதுக்கடுத்து நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்னா குப்த காஷி அப்படின்ற இடத்துக்கு போக போகிறோம். குப்த காஷின்றது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த தேவ் பிரயாக் அப்படின்ற இந்த இடத்துல இருந்து ஒரு 2.5 hours ஜேர்னிங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், அந்த நதி வந்து நல்லா சங்கமிக்கிறது நமக்கு நல்லா தெரியும். இங்கே வந்து ப்ரௌனிஷாக இருக்குது, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பியூர் கலரில் இருக்குது. இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சிஸ்டர் கங்கையில் போய் தான் இவங்கெல்லாம் கலந்துருவாங்க. இப்போ அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா குப்த காஷிக்கு போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குப்த காஷிக்கு வந்திருக்கோம். இந்த குப்த காஷின்ற இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான கோவில். ஏன்னு பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் வந்து யாரையாச்சும் பிடிச்சிக்கிட்டாருன்னா, அவர் வந்து சனீஸ்வர பகவான் வந்து பிடிச்சிட்டாருன்னா 7.5 years வந்து நம்மளை விட்டு போக மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மகாதேவ் சிவபெருமானை வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் வந்து பிடிக்கிறதுக்காக வருவார். அப்போது சிவபெருமான் என்ன செய்வார்னா இங்கே இருக்கிற உத்தரகாண்டில் இந்த மலைக்கு மேலே இருக்கிற இந்த கோவிலில் வந்து அவர் தங்கிடுவார். இங்கே அவரும் சனீஸ்வர பகவானும் சிவபெருமானை தேடி எங்கெங்கேயோ தேடி அலைவார். அவரால் சிவபெருமானை கண்டுபிடிக்கவே முடியாது. 7.5 வருஷம் கழித்து 7.5 years கழித்து சிவபெருமான் வந்து இந்த கோவிலில் இருந்து வெளியே வருவார். வெளியே வந்து சனீஸ்வர பகவான் கிட்ட சொல்வார்,
உன்னால் என்னை பிடிக்க முடியல பார்த்தியா, நான் 7.5 வருஷம் எங்கே போனேன்னே உனக்கு தெரியல பார்த்தியா அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு சனீஸ்வர பகவான் சொல்லுவார், நான் உங்களை 7.5 வருஷம் பிடிச்சிருப்பேன், ஆனால் நீங்களே போய் எங்கேயோ இருந்துக்கிட்டீங்க, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கீங்கன்றது யாருக்குமே தெரியல, கடைசியில் பார்த்திங்கன்னா நீங்களும் 7.5 வருஷம் எங்கேயோ தான் இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் சனீஸ்வர பகவான். அதுபோல் பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானுக்காக அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அவர் வந்து உட்காந்துருப்பார் சிவபெருமான். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கேதார்நாத் போகிற வழியில் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கோவிலுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே அர்த்தநாதீஸ்வரர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, கங்கை நதியும் யமுனை நதியும் 2 நதியும் சேர்ந்து இந்த இடத்துல வருங்க. ஒன்று கங்கை வருவாங்க, இன்னொன்று யமுனை வருவாங்க. எங்கேருந்து தான் இந்த நதி வருது அப்படின்றது யாருக்குமே தெரியல. அதுக்கடுத்து நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குப்த காஷியிலேருந்து சோன் பிரயாக் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம். சோன் பிரயாக்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 12 மணி இருக்குங்க. இங்கே 12 மணியில் வந்து ஒரு ஷேரிங் டாக்ஸி பிடிச்சிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கௌரிகுண்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போக போகிறோம். கௌரிகுண்ட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா 6 கிலோமீட்டரில் இருக்குங்க. நம்ம இப்போ வந்து கௌரிகுண்டுக்கு தான் போக போகிறோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா கேட்பாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிட் நைட்டில் நம்மளுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கிறோம். நம்மளுடைய கௌரிகுண்ட்லேருந்து கேதார்நாத் வந்து பார்த்திங்கன்னா 16 கிலோமீட்டர். அந்த 16 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மிட் நைட்டில் ட்ராவல் பண்ணோம்னா அதிகாலையில் அங்கே போய் சேர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ மிட் நைட்டில் கரெக்டாக ஒரு 12:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து ஒரு கார் டாக்ஸி பேசி வச்சுட்டு அப்படியே நம்ம கௌரிகுண்ட் வந்துட்டோம். இப்போ கௌரிகுண்ட்லேருந்து நம்ம நடக்க போகிறோம். அது நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிவபெருமான் உருவாக்கிய ஒரு ஹாட் வாட்டர், இவ்வளோ பெரிய குளிர்ச்சியான இடத்துல சிவபெருமான் அவர்கள் வந்து உருவாக்கிய ரொம்ப நல்ல ஒரு கொதிக்கிற தண்ணி ஒரு இடம் இந்த இடம் இருக்குங்க. இங்கே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இரவு நேரத்தில் நம்ம வந்து பிரயாணம் பண்ணுறதுனால உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்த வீடியோ முடியும் போது நம்ம வந்து கீழே இறங்குவோம்ல, அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த இடத்த காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர் நடந்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா குதிரை வண்டி நம்ம பேசுகிறோங்க. ஏன்னா 16 கிலோமீட்டர் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நடக்கிறதுக்கு. அதனால் குதிரை வண்டி பேசுகிறோம் போகிறதுக்கு. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா 2000 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் இப்போ 2000 கொடுத்துட்டு இப்போ குதிரையில் நம்ம மேலே போய்கிட்டு இருக்கோம். கேதார்நாத் வந்து பார்த்திங்கன்னா குதிரையில் இப்போ போய்கிட்டு இருக்கோம். 16 கிலோமீட்டர் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5.5 மணி நேரம் ஆச்சு. கௌரிகுண்ட்லேருந்து கேதார்நாத்துக்கு 5.5 மணி நேரம் ஆச்சு. இப்போ மேலே கேதார்நாத் மலைப்பகுதிக்கு வந்துட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் கேதார்நாத். கிட்டத்தட்ட 5.5 மணி நேரம் நாங்கள் ட்ராவல் பண்ணி கேதார்நாத்துக்கு வந்திருக்கோங்க. இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் நல்லா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வயசானவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு போடுறதுக்கு தூரி வசதி, இந்த நமக்கு முன்னாடி ஒருத்தர் நடந்து போகிறார்ல, இது வந்து ஒரு கூடை மாதிரி, இந்த கூடைக்கு பின்னாடி உட்கார வச்சு தூக்கிட்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் 4 பேர் சேர்ந்து ஒரு கட்டை வண்டி மாதிரி ரெடி பண்ணி அவங்க தோளில் வச்சும் தூக்கிட்டு வருவாங்க. இந்த பிரயாணம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. த்ரில்லிங் அண்டு எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நீண்ட பெரிய தூரங்க, ரொம்ப பெரிய தூரம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடந்து வரணும். அது மட்டும் இல்லாமல் வயசானவங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்க. ஹார்ட் பேஷண்ட் எல்லாருமே ரொம்ப ஜாக்கிரதையாக வாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய நீண்ட பெரிய பயணம், ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான ஃபேக்டர். ஏன்னா குதிரையிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேதார்நாத்துக்கு வந்திருக்கோங்க. கேதார்நாத் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான கூட்டம். ஏன்னா நாங்கள் கோவில் திறந்த 3வது நாளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேதார்நாத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த கேதார்நாத்தை பற்றி நம்ம சொல்லணும்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச கேதார் இருக்குது. பஞ்ச கேதார், பஞ்ச பத்ரிநாத், பஞ்ச பிரயாக் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேதார்நாத்துக்கு நம்ம வந்திருக்கோம். கேதார்நாத் அப்படின்றது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜோதிலிங்கங்களில் ஒரு ஜோதிலிங்கம் தான் கேதார்நாத். அது மட்டும் இல்லாமல் பஞ்ச பாண்டவர்கள் அவங்க 5 பேரும், அது மட்டும் இல்லாமல் அவங்க மனைவி பாஞ்சாலி, இவங்களை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானை தேடி இங்கெல்லாம் தேடி அவங்க வருவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 இடங்களில் அசிரீதியாக சிவபெருமான் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த தான் பஞ்ச கேதார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் மெயின் கேதார் இந்த கேதார் தாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 பேரும் முக்திக்காக அவங்க வந்து தேடி அலைஞ்சு அவங்க வந்திருப்பாங்க. வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா
பார்த்தீங்கன்னா கடைசியில் சிவபெருமான் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் வந்து இங்கே கேதார்நாத்தில் இருக்கேன், முடிஞ்சால் என்னை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே போல் பஞ்சபாண்டவர்கள் 5 பேரும் இங்கே வந்திருப்பாங்க. வந்திருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து திடீர்னு ஒரு பசுமாடு கூட்டமாக வருங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நகுலனும் சகாதேவனும் என்ன செய்வாங்கன்னா, அதில் ஒரு பசுமாட்டை பார்ப்பாங்க. அந்த பசுமாட்டோட காலில் வந்து சலங்கை கட்டியிருக்கும். அப்போ பீமன் அவரை கூப்பிட்டு அந்த பசுமாடு தான் நம்மளுடைய சிவபெருமான் அப்படின்னு சொல்லுவார். சொன்னோடனே பார்த்தீங்கன்னா அந்த பசுமாட்டை வாழை பிடிச்சிருவார். வாழை பிடிச்சோடனே அந்த பசுமாடு போய் பனியில் வந்து அப்படியே ஒரு பனிக்கட்டியில் போய் முட்டும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா முதுகு பகுதி மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அந்த முதுகு பகுதி தான் இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த கேதார்நாத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய முதுகு பகுதி இருக்குது. அவருடைய தலைப்பகுதி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேபாளில் இருக்குங்க. நேபாளில் வந்து பசுபதிநாத் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதுக்கடுத்து அவர் கால், கை, கால், வால் இந்த எல்லா பகுதியும் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகேதான்னு சொன்னேன்ல, அந்த இடங்கள்லாம் இருக்குது. அதுக்கடுத்து இங்கே அவங்க வந்து பஞ்ச பாண்டவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்க இந்த கோவிலை கட்டினாங்க. பஞ்ச பாண்டவர்கள் 5 பேரும் சேர்ந்து இந்த இடத்துல இந்த கோவிலை கட்டினாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆதிசங்கரர் அவர் வந்து இந்த கோவிலை வந்து பராமரிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆதிசங்கரர் அவருடைய சமாதி இருந்துச்சு. அதுக்கடுத்து வெள்ளம் நிறைய இதானதுக்கு பிறகு அவருடைய சமாதி அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. அதுக்கடுத்து இப்போ இந்தியன் கவர்மெண்ட் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அவருடைய ஸ்டாச்சு இந்த கோவிலுக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆதிசங்கரர் அவருடைய ஸ்டாச்சு வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா அங்கே தான் அவருடைய சமாதி இருந்திருக்கு. நம்மளுடைய அச்சுதானந்த சுவாமிகள் ஐயாலாம் இங்கே வந்திருக்காங்க கேதார்நாத்துக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நான் அவர்கிட்ட பேசும்போது அவர் என்கிட்ட சொன்னார், அவர் வந்து ஆதிசங்கரர் அவருடைய சமாதியெல்லாம் பார்த்ததாகவும், அவர் கேதார்நாத் வந்திருந்தப்போ இங்கே வந்து 15 டேஸ் தங்கியிருந்ததாகவும் அவர் சொன்னாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு பேக் சைடில் ஆதிசங்கரர் அவருடைய சமாதி இருந்ததை அவர் சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த கோவிலை சுற்றி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய சாதுக்கள் இருப்பாங்கங்க. நிறைய சாதுக்கள் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ருத்ராட்சம் இதெல்லாம் கொடுப்பாங்க. எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, இந்த கேதார்நாத்துக்கு நான் வந்தப்போ வந்து என்னை வந்து ஒரு சாது கூப்பிட்டாரு. அவர் வந்து என்ன எதுவுமே கேட்கல. அவர் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு அவரோட ஜோல்னா பையிலேருந்து ஒரு ருத்ராட்சம் எடுத்து என்னோட கையில் கொடுத்துட்டாரு. எனக்கு அது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ட்ராவல் பண்ணோங்க. ஏன்னா 16 கிலோமீட்டர்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் 16 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹார்டான ட்ராவலாக இருக்குங்க. ரொம்ப ஹார்டான ட்ராவலாக இருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா 11 மணி நேரம் ஆகும். குதிரையில் வந்தீங்கன்னா 5.5 hours ஆகுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கேதார்நாத் உடைய கோபுரம் பார்க்குறீங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். 12 ஜோதி லிங்கங்களில் இந்த கேதார்நாத் வந்து ஒரு ஜோதிலிங்கம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் தான் திறந்துருப்பாங்க. அடுத்த 6 மாதம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த கோவிலுக்கு வரணும். இந்த கோவிலுக்கு தான் நம்மளுடைய ராதாகிருஷ்ணமாய் அம்மா வந்து பார்த்திங்கன்னா சார்தாம் யாத்ரான்னு சொல்லி அவங்க வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கேதார்நாத்துக்கு அவங்க வந்திருக்காங்க. ஸோ நம்மளும் கேதார்நாத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த கோவிலை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய சாதுக்கள் இருக்காங்கன்னு சொன்னேன். இந்த சாதுக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நம்மக்கிட்ட தட்சணை வாங்கிக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கேதார்நாத்தில் வந்து ஒரு ஃப்ளட், பயங்கரமான ஒரு வெள்ளம் வந்துச்சு. அப்போ அந்த வெள்ளம் வந்தப்போ பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் இறந்து போயிட்டாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ இருந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாறைங்க. இந்த கோவிலை விட, கேதார்நாத் கோவில் பார்க்குறீங்களா, இந்த கோவிலை விட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பாறை உருண்டு வந்துச்சுங்க. உருண்டு வந்து கரெக்டாக இந்த கோவிலுக்கு சென்டரில், அப்படியே கரெக்டாக இந்த கோவிலுக்கு பேக் சைடில் அந்த பாறை வந்து நின்றுச்சு. பாருங்கள் அந்த தெய்வத்தோட அனுகிரகத்தை. அந்த பாறை வந்து இந்த கோவில் மேலேயும் விழாமல் கரெக்டாக இந்த கோவிலை பாதுகாக்கிறதுக்காகவே இங்கே பாருங்கள், அங்கே எவ்வளோ பெரிய மலை இருக்குது பார்த்தீங்களா. அந்த மலையிலேருந்து அங்கேருந்து ஒரு பாறை அப்படியே உருண்டு வந்து கரெக்டாக இந்த கோவிலுக்கு சென்டரில், அப்படியே கோவிலுக்கு பேக் சைடில் அந்த பாறை வந்து உருண்டு வந்து நின்றுங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கும். கரெக்டாக இந்த பாறை இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த பாறை கரெக்டாக கோவிலுக்கு பேக் சைடில் நிற்குங்க. நின்றவுடனே பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய வெள்ளம் என்ன செய்யும்னா, நேராக அந்த மலையிலேருந்து வர்ற வெள்ளம் கரெக்டாக இந்த கல்லில் பட்டு அப்படியே லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் அப்படியே அந்த தண்ணி போயிடும். கரெக்டாக கோவில் மேலே படாமல், கோவிலுக்கு எந்த ஒரு இதுவும் படாமல் கரெக்டாக அந்த
தண்ணி வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் போயிருங்க. அது ரொம்ப பெரிய ஆச்சரியம். இவ்வளோ பெரிய பாறைங்க எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல. பாருங்கள், கோவிலுக்கு கேதார்நாத் கோவிலுக்கும் இந்த பாறைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 மீட்ரு 10 மீட்ரு தான் டிஃப்ரென்ஸ். இவ்வளோ பெரிய பாறை உருண்டு வருது. மலையிலேருந்து உருண்டு வர்றப்போ கோவில் மேலேயும் விழுகலை. கரெக்டாக அன்னைக்கு வெள்ளம் வர்றப்போ இங்கேருந்து அந்த மலையிலேருந்து அவ்வளோ பெரிய வெள்ளம் வருது. எவ்வளோ மக்கள் இறந்து போயிட்டாங்க. ஒரு கிராமமே அழிஞ்சு போச்சு. அப்போது அவ்வளோ பெரிய வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த நடுவில் நின்றோடனே பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய வெள்ளமாக வர்ற அந்த தண்ணி வந்து இந்த பாறையில் பட்டு அப்படியே வலது பக்கமும் இடது பக்கமும் போகுது. கரெக்டாக இந்த கோவில் மேலே படாமல் பாருங்கள். கோவிலுக்கும் இந்த பாறைக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய பாறை கோவில் மேலே படலை. அதுதாங்க தெய்வத்தோட அனுகிரகம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா பார்த்திங்கன்னா 80 வயசுங்க. 80 வயசு ஒரு பாட்டிமா வந்து பார்த்திங்கன்னா நடந்து வராங்க. குச்சியை வச்சுக்கிட்டு அவங்க நடந்து வராங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ வியப்பாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒவ்வொரு பக்தர்களும் கண்டிப்பாக இங்கே வர வேண்டிய இடம். நம்மளோட லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இப்படி ஒரு இடத்துக்கு நம்ம வரணும். நான் போன ட்ராவல்லே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டான ட்ராவல், ரொம்ப அட்வென்ச்சரான ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கிரினார். நீங்கள் ஏற்கனவே நம்மளுடைய யூடியூப் வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க. கிரினார் மும்மூர்த்திகள் இருக்கிற இடம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேதார்நாத் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ வியப்பாக இருந்துச்சு. கொஞ்சம் விட்டால் கூட நீங்கள் வந்து பள்ளத்தில் விழுந்துருவீங்க. ஓரத்தில் நீங்கள் போக முடியாது. குதிரையில் போகிறப்பையும் ஜாக்கிரதையாக போகணும். நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காசிக்கு இந்த மாதிரி கேதார்நாத்துக்கு இங்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்பி வராட்டினா அவங்க வந்து சிவன்கிட்டேயே போயிட்டதாக சொல்லுவாங்க. உண்மையிலேயே அது உண்மைதாங்க. ஏன்னா இந்த வழியாக நாங்கள் நடந்து வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்லிப் ஆனாலும் உள்ளே போயிடுவாங்க. அவங்கள தூக்கவே முடியாது. அவ்வளோ கடினமாக இருந்துச்சு இந்த பாதை. நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோ செய்கிறதுக்காக ரொம்ப ஷார்ட்டாக அந்த பாதையெல்லாம் காட்டலை. ரிட்டன் போகிறப்ப நான் கண்டிப்பாக காட்டுவேன். இந்த கோவிலுக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் நிறைய சாதுக்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேதார்நாத்தோடைய தீர்த்தத்தை எடுத்து கொடுப்பாங்க. பாருங்கள், கோவிலுக்கு பேக் சைடில் அப்படியே தீர்த்தம் எடுத்து கொடுப்பாங்க. இந்த தீர்த்தங்கள்லாம் எடுத்து கொடுப்பாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே கோவிலில் வந்து விபூதி இதெல்லாம் கிடையாதுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தீர்த்தம் தான். ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அதுக்கடுத்து வந்து தீர்த்தம் தான் ரொம்ப ரொம்ப விசேஷமானது கேதார்நாத்தில். ஸோ இங்கே தீர்த்தம் வாங்கிட்டோம். இங்கே பாருங்கள் கியூ எவ்வளோ தூரம் நிற்கிதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட பகவானை பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானை பார்க்குறதுக்கு 6 மணி நேரம் 6.5 மணி நேரம் ஆச்சுங்க. 6.5 hours ஆச்சு. இவ்வளோ பெரிய கியூ. இங்கேருந்து நடந்து அப்படியே மேலே போய் நம்ம சிவபெருமானை பார்க்கணும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா முக்கோண வடிவத்தில் அவர் இருப்பார். நான் ஏற்கனவே சொன்னேன் பசுமாட்டோடைய முதுகு பகுதி தான் இங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இப்போ கோவிலுக்கு பேக் சைடில் நம்ம வந்திருக்கோம். இங்கே தான் ஆதிசங்கரர் அவருடைய சமாதி இருந்துச்சு. அதுக்கடுத்து வெள்ளம் வந்து எல்லாம் மறைஞ்சதுக்கு பிறகு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆதிசங்கரர் அவருடைய மூர்த்தியை இங்கே வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மூர்த்தி வச்சு கிட்டத்தட்ட 8 months தான் ஆக போகுது. இங்கே தான் அவருடைய சமாதி எக்ஸாக்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இங்கே நம்ம கண்டிப்பாக நீங்கள் வரணும். கரெக்டாக கோவிலுக்கு பேக் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆதிசங்கரர் அவருடைய மூர்த்தி வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மிஸ்டெல்லாம் சுற்றி வந்துருச்சு. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பனி மலை பயங்கரமாக கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாங்கள் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆரத்தி. கரெக்டாக 7 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கேதார்நாத்தில் வந்து ஆரத்தி நடக்கும் பகவானுக்கு. அந்த ஆரத்திக்காக தான் வெயிட் பண்ணுறோம். அந்த ஆரத்திக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது தர்ஷன் உள்ளே போக போகிறோம். बम बम बोले ओम नमः शिवाय 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 हमारे साथ में ओम नमः शिवाय ओम नमः शिवाय महादेव बोले
உள்ளே நம்மளால் வீடியோ எடுக்க முடியாதுங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கர்ப்ப கிரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய மூர்த்தி, அவருடைய நந்தி இப்படி தாங்க இருக்கும், முக்கோண வடிவத்தில் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னது போல் 7 மணி ஆரத்தி நடக்க போது, அந்த ஆரத்திக்கு தாங்க நாங்கள் இப்போ உட்காந்துருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரத்தி வந்து 7 மணிக்கு நடக்குதுங்க. 7 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான பனி மழை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான பனி மழை பேஞ்சுது. அந்த பனி மலையில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான குளிர். என்னால் வந்து பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ பெரிய குளிர்னாலும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுவேன். ஆனால் இங்கே என்னால் மேனேஜ் பண்ண முடியலை, அவ்வளோ பெரிய குளிருங்க. அப்படி இருந்துச்சு. அந்த இடத்துல உணர்வுபூர்வமான ஒரு கோஷம், பம் பம் போலே பம் பம் போலே பம் பம் போலேன்னு சொல்லப்போ கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. ஆக்சுவலாக எனக்கு இப்போ கூட கண்ணு கலங்குது. நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா, இந்த பாதையில் தான் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. இந்த பாதையில் நடந்து வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்லுவேன்னா, தயவு செஞ்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர் வசதி இருக்குது, தயவு செஞ்சு ஹெலிகாப்டரில் வராதிங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி கீழே இருந்து நடந்தோ இல்லை குதிரையிலையோ நீங்கள் வாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரியல் அட்வென்ச்சர் உங்களுக்கு தெரியும். இவ்வளோ பெரிய மகாதேவை நம்மளால் பார்க்க முடியும். அந்த உண்மையான அந்த ஒரு சந்தோஷம் நமக்கு இங்கே கிடைக்குங்க. இப்போ நம்ம கீழே போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நடந்து தான் போகிறோம். எனக்கு நடந்து போகிறதுக்கு மேலேருந்து கீழே 16 கிலோமீட்டர் நான் நடந்து போகிறேன் கௌரிகுண்டுக்கு. கிட்டத்தட்ட எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 6.5 ஹவர்ஸ்க்கு ஆச்சுங்க. 6:30 மணிலேருந்து 7 மணி நேரம் ஆச்சு. நீங்கள் எல்லோரும் என்ன நினைப்பீங்கன்னா, மேலேருந்து கீழே நடந்து வர்றது என்னப்பா அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு நினைப்பீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னால் உட்கார முடியலை. ஒரு நாள் ஃபுல்லாக இப்போ அப்படியே ஒரு இடத்துல படுத்துட்டேன்னா எந்திரிக்க முடியாது, வலி பயங்கரமாக எடுக்கும். இப்போ பாருங்கள், ஹெலிகாப்டர் வசதி இருக்குங்க. ஆனால் நான் உங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா, தயவு செஞ்சு கீழேருந்து நடந்து வாங்க, இல்லை வேறு ஏதாச்சும் குதிரை வண்டியிலையாச்சும் வாங்க. போகிறப்போ நீங்கள் ஹெலிகாப்டர்லேயும் போங்க, எப்படி வேணாலும் போங்க. ஆனால் இங்கேருந்து நீங்கள் இந்த மாதிரி வந்தீங்கன்னா தான் உண்மையாகவே அந்த இதை புரிஞ்சுக்கிற முடியும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் கீழேருந்து மேலேயே நடந்து வந்துடலான்னு தான் பார்த்தேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னால் முடியலைங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அதனால் குதிரை வண்டியை தான் நான் செலக்ட் பண்ணி குதிரை வண்டியில் வந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே நடந்து போய்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாதி தூரம் கீழே வந்தாச்சு. பாருங்கள், இதுதான் பாதை. இந்த பாதைகளில் தான் நீங்கள் நடந்து வரணும். அது வந்து மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பனி மழை எல்லாம் பெய்ய ஆரம்பிச்சிடுச்சுன்னா திடீர்னு பனி கொட்ட ஆரம்பிச்சிடும், திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிடும், வலிக்கி விடும். இந்த பாதையெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும். நீங்கள் பார்க்குற சில இடங்களில் தான் இந்த மாதிரி சேஃப்டி கம்பிகள்லாம் இருக்குது. சைடில் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி கம்பிகள் இருக்குது. நிறைய இடங்களில் சுத்தமாக கம்பியே கிடையாதுங்க. கம்பி கிடையாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வரணும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த ட்ராவல். நான் உங்களை வந்து ரொம்ப பயமுறுத்துறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடந்து வர்றதுக்கு உங்களுக்கு தேவையான தண்ணி, குளுக்கோஸ் இது எல்லாமே வச்சுக்கோங்க. இதோட பாதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே கேதாருக்கு போகிறதுக்கு முன்னாடியேவும் ஒரு மாதத்துக்கு வந்து நீங்கள் ஒரு நடைப்பயிற்சி பண்ணிட்டாலே பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேங்க. நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருந்தேன், கௌரிகுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லி. சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பக்தர்கள் வந்து நீராடுறதுக்காக அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த குளிர் பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா 24/7 வந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். ஹாட்டாக எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. இந்த இடம் தாங்க. இரவு நேரத்தில் வந்ததுனால உங்களுக்கு என்னால் காட்ட முடியல. இப்போ கீழே ஃபுல்லாக இறங்கி வந்ததுக்கு பிறகு இங்கே காட்டுறேங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், பக்கத்தில் வந்து அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது. இந்த இடமே அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது. ஆனால் தண்ணி
தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொதிக்குதுங்க, பயங்கர ஹாட்டாக இருந்துச்சு. நான் தெரியாமல் என்ன கொதிக்க போகுது அப்படின்னு சொல்லி காலை வச்சுட்டேன். அப்படியே தீயாக இருந்துச்சு இந்த இடம். இதுதான் இறைவனுடைய ஒரு மிகப்பெரிய அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேங்க. நிறைய நல்ல மகிழ்ச்சியாக நல்ல நினைவுகளுடன், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக நான் இந்த இடத்துலேருந்து நான் கேதார்நாத்திலேருந்து பத்ரிநாத் கிளம்ப போகிறேங்க. கிட்டத்தட்ட 2 நாள் நாங்கள் கேதார்நாத்தில் ஸ்டே பண்ணோம். நீங்கள் கேதார்நாத்தில் ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்குறதுக்கெல்லாம் நீங்கள் முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே வந்து நம்ம ரூம் போட்டுக்கலாம் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதுங்க, ரொம்ப கஷ்டங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்ல நினைவுகளுடன் ரொம்ப சந்தோஷமாக இந்த இடத்துலேருந்து கிளம்புறோம். இந்த இடத்துக்கு எங்களை கூப்பிட்ட பாபாவுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா எங்கேயோ இருந்த நான் வந்து பார்த்திங்கன்னா பாபாவோட அனுமதியோடையும் ஆசீர்வாதத்தோடையும் அவரோட நான் இங்கே வந்தேங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேதார்லேருந்து கிளம்பி பத்ரிநாத் போக போகிறோம். கண்டிப்பாக ஒவ்வொரு பாபா பக்தர்களும் இங்கே வாங்க. கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுடைய லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஜெய் சாய்நாத்.